In this video, I am going to explain how to draw projection of a pentagonal pyramid. The question is, a pentagonal pyramid of base side 30 mm and axis length 60 mm is resting on VP on one of its triangular faces. With its axis parallel to HP, draw its projections. First, write the given data. The given solid is a pentagonal pyramid. அதோட பேஸ் சைடு வேல்யூ 30 mm, அதோட ஆக்சிஸ் லென்த் வேல்யூ 60 mm. இது எங்கே ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் ரெஸ்ட் ஆகுது. எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்னா அதோட அந்த பெண்டகனல் பிரமிடோட ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், எனி ஒன் ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ட்ரையாங்குலர் ஃபேஸ், திஸ் இஸ் ஒன் ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து அந்த வெர்டிக்கல் பிளேனில் ரெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு we are going to draw the symbol portion. ஸோ சிம்பிள் போர்ஷன் வரையும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் லைன் XY லைன் ட்ரா பண்ணணும். ஸோ லைனுக்கு மேலே வெர்டிக்கல் பிளேன், லைனுக்கு கீழே ஹரிசாண்டல் பிளேன். அந்த பெண்டகன் பிரமிடை எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விபியில் ஆல்வேஸ் வி கெட் த ஃப்ரண்ட் வியூ, ஹச்பியில் வி கெட் த டாப் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் போர்ஷன். ஸோ சிம்பிள் போர்ஷன் ட்ரா பண்ணும்போது இந்த கொஸ்டினில் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங்னு கொடுத்துருக்கு. ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் கொடுத்ததுனால அதோட ஒரு பேஸ் சைடு வந்து ரைட் சைடில் வர்றது மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லாண்டிங் எட்ஜ் ஆஃப் த பெண்டகனல் பிரமிட். ஸோ இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் இந்த போர்ஷனை பார்க்கும்போது இட் லுக் லைக் எ ட்ரையாங்கிள் ஷேப். ஓகே, ஸோ இந்த மாதிரி we need to draw the symbol portion of the object. Okay, and next we are going to draw the diagram. First வெர்டிக்கல் பிளேனில் அந்த பெண்டகனல் பிரமிடோட ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறோம். and we give the name on the corners, various corners. So here A dash, B dash, C dash, D dash, E dash. And next we need to find out the center of the pentagonal pyramid. So center கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எட்ஜ், அந்த எட்ஜோட சென்டரில் இருந்து this is the center of this edge, base edge. ஸோ அதில் இருந்து அதோட ஆப்போசிட் கார்னருக்கு ஒரு லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி another one எட்ஜோட சென்டரில் இருந்து இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜில் சென்டரில் இருந்து அதோட ஆப்போசிட் கார்னருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸோ தேட் இஸ் த அபெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் த பிரமிட். ஸோ திஸ் இஸ் O dash. இந்த அபெக்ஸ் பாயிண்ட் கூட எல்லா கார்னர்ஸையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ this line is the slanting edge of the pentagonal pyramid. Slanting edges, slanting lines எல்லாம் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா we need to bring the projection to the horizontal plane. So from the corner A ல இருந்து ஒரு projection line, லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க, ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணுங்க. from A, from B and E, from B and E draw one projection line, and from the center point also, from the apex point also draw one projection line. And next from the point C and D draw one projection line. So now we need to mention the base portion. We are looking the object from this side. டாப்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்டை பார்க்கும்போது எந்த பாயிண்ட்லாம், எந்த கார்னர்ஸ்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா A, E and D தெரியும். இன்விசிபிள் கார்னர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா B and C. இந்த B and C வந்து தெரியாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம we are going to mark here A is visible and E is visible, D is visible, but C is invisible, so write in bracket C, and here B is invisible, write in bracket B. Now centerல from the center line இங்கே இருந்து அந்த பெண்டகனல் பிரமிடோட
axis length வந்து 60 mm. So 60 mm க்கு we draw one axis line. So சென்டரில் இங்கே எந்த எட்ஜும் எந்த கார்னர் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து என்னது சென்டரில் ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும் for the height of 60 mm. So this is the apex point O, and from this point we need to connect all the base corners OA, OE and B, OB, OC and OD. ஸோ அதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் லைனில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டார்க்கனாக இந்த மாதிரி காமிச்சிக்கணும். ஓகே, ரெஃபரன்ஸ் லைனில் சிம்பிள் பொசிஷனிங்கில் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ and this one is the top view of the pentagonal pyramid. ஸோ இப்போ என்ன கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, the pentagonal pyramid base side 30 mm and axis length 60 mm is resting on BP on one of its triangular face. இந்த pentagonal pyramid ஓட ஒரு triangular face, இந்த triangular face, the triangular face CD and O, இந்த triangular face வந்து vertical planeல restingல இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த triangular face, ஓகே, இதான் இந்த OCD is the triangular face. இங்கே பார்க்கும்போது OCD இந்த லைன். ஓகே, ஸோ இந்த triangular face வந்து என்ன ஆகுது, வெர்டிக்கல் பிளேனில் ரெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை அப்படியே என்ன பண்ணணும், இந்த லைன், இந்த ரெஃபரன்ஸ் லைனில் லை ஆகிற மாதிரி என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு we need to mark the point. ஸோ இந்த பாயிண்ட் நேம் என்னன்னா, the name is D1 பிராக்கெட்டில் C1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டியில் இருந்து ஓட டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணி இந்த டிசி பாயிண்டில் வச்சு என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஆர்க் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டோட நேம் என்னென்னா, திஸ் பாயிண்ட் இஸ் த அபெக்ஸ் பாயிண்ட் O1. நெக்ஸ்ட்டு டியில் இருந்து ஏவை மெஷர் பண்ணி காம்பஸில் மெஷர் பண்ணி இந்த டி பாயிண்டில் வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் அடிக்கணும். அதே மாதிரி ஓவில் இருந்து ஏயோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஓவில் காம்பஸை ப்ளேஸ் பண்ணி ஒரு ஆர்க் அடிக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து என்னென்னா, this point is A1. Now we need to connect all the points. Okay, so A and D, A and O, அதே மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கிற அந்த ரெஸ்டிங் ஃபேஸ் CDO இந்த லைனை டார்க் பண்ணிக்கணும். Now இந்த டயக்ராமில் D and A line another one point is there. The point is E. E and B is there. Also the center line is also there. So we need to measure the distance and mark in the D and A line. So measure D and E. Place the compass in the D point and make one arc here. And this point is E1 and in bracket B1. Now measure the distance D and the center line. Place the compass on the D and make the arc on the D and the A line. This is the center of the pentagonal pyramid. Here you mark the center line, and here we need to connect O and E slanting edge, O and E slanting edge and O and B slanting edge. This is the final top view of the pentagonal pyramid. Next we are going to draw the final
front view of the pentagonal pyramid. From the point D, I am going to draw the projection line. From point E and B, I am going to draw the projection line. From point A, I am going to draw the projection line. இந்த projection lines எல்லாமே நம்ம லைட்டாக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி from point O, draw the projection line, and from the true shape also we need to bring the projection to the right side. So from point B, draw the projection line. Like all the corner points, we need to bring the projection on the right side. Now give the name on the various points. Here the A line and this A line both are meet at this place. So this is A1 dash B line, and this B line both are meet here. This is B1 dash. C line and the C line both are meet here. This is C1 dash. D line and D line both are meet here. This is D1 dash. E line and E line both are meet here. This is E1 dash. Next, O line and this O line both are meet here. This is O1 dash. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டி அண்ட் சி வந்து அவுட்டர், சி அண்ட் பி கனெக்ட் பண்ணிக்கலாம், டி அண்ட் இயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ அண்ட் ஓ, திஸ் இஸ் அவுட்டர் பவுண்டரி. அதே மாதிரி ஓ அண்ட் பி, இதை ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ஏபி, பிசி, சிடி, டிஇ அண்ட் அகெயின் இஏ. ஸோ இது வந்து பேஸ் எட்ஜஸ் ஏபி, பிசி, சிடி, டிஇ, இஏ. இந்த பேஸ் எட்ஜஸ் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே இங்கே நான் இருக்கணும், கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஏபி கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கும்போது ஏபி வந்து இங்கே கனெக்ட் பண்ணலை. நம்ம ஆப்ஜெக்டை ஃப்ரண்டில் இருந்து இங்கேருந்து நம்ம ஆப்ஜெக்டை வியூ பண்ணும்போது டிசி அண்ட் ஓ, த ட்ரையாங்குலர் ஃபேஸ் டிசிஓ வந்து ரெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த டிசிஓ வந்து தெரியாது. ஓகே, அதே சமயத்தில் இந்த பேஸ் எட்ஜ் ஏபி வந்து தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது ஏ அண்ட் பி இந்த ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, ஆக்சிஸ்க்கு இங்கே இருக்குது, ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ ஏ அண்ட் பி வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை டார்க் பண்ணிக்கலாம், டார்க் லைன் ட்ரா பண்ணிக்கலாம், ஏ அண்ட் பியை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிசி கனெக்ட் இருக்குன்னு பார்க்கும்போது பிசி வந்து கனெக்டட் ஆகிடுச்சு. சிடி கனெக்ட் இருக்குன்னு பார்க்கும்போது சிடி கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டிஇ கனெக்ட் பண்ணிருக்கோம்னு பார்க்கும்போது டிஇயும் கனெக்ட் பண்ணியாச்சு. அகெயின் இ அண்ட் ஏ வந்து கனெக்ட் பண்ணலை. இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இ அண்ட் ஏ தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஆக்சிஸ் லைனுங்க மேலே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் விசிபிள் ஒன்லி. ஸோ இதே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ நவ் பேஸ் எட்ஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் எட்ஜஸ் இருக்குது. ஸ்லாண்டிங் எட்ஜஸ் திஸ் ஏஓ, பிஓ, சிஓ, டிஓ, இஓ, தீஸ் ஆர் த ஸ்லாண்டிங் எட்ஜஸ். செப்பரேட்டாக நான் எழுதுகிறேன். ஏஓ, பிஓ, சிஓ, டிஓ அண்ட் இஓ. ஏஓ தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ஜெக்டை லுக் பண்ணும்போது இந்த ஏஓ ஸ்லாண்டிங் எட்ஜ் கண்டிப்பாக தெரியும். டாப்பில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃப்ரண்டில் தான் இருக்குது. ஸோ ஏஓ கண்டிப்பாக தெரியும். வி கேன் டார்க்கன் திஸ் லைன். திஸ் ஸ்லாண்டிங் எட்ஜ் ஏஓ இஸ் கனெக்டட். நெக்ஸ்ட் பிஓ பார்க்கும்போது இங்கேருந்து ஆப்ஜெக்டை லுக் பண்ணும்போது பிஓ வந்து தெரியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா
BO வந்து கண்டிப்பாக தெரியும், ஆக்சிஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ BO வந்து இங்கே பவுண்டரியில் இருக்கிறதுனால இட் இஸ் விசிபிள். ஓகே, ஸோ அவுட்டரில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே விசிபிள். அது இங்கே ஹிடனாக இருந்தால் கூட அவுட்டரில் இருந்துச்சுன்னா என்னது விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், டார்க்கன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு CO ஸ்லாண்டிங் எட்ஜ். CO ஸ்லாண்டிங் எட்ஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. C and O ஸ்லாண்டிங் எட்ஜ். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த CDCO வந்து ரெஸ்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்லாண்டிங் எட்ஜஸ் தெரியாது. DO and CO ஸ்லாண்டிங் எட்ஜ் தெரியாது, விசிபிள் ஆகாது. ஸோ விசிபிள் ஆகாட்டி we need to connect by dotted line. C and O வந்து dotted லைனில் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு D and Oவும் தெரியாது, பட் we need to connect it by dotted line. ஃபைனலாக E and O is there. E and O பவுண்டரியில் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது E and O கண்டிப்பாக விசிபிள் ஆகும், ஆக்சிஸ் லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ E and O வந்து டார்க்கன் லைன். ஓகே, ஸோ this is the procedure for drawing the projection of a pentagonal pyramid. Finally, we need to mention the dimension. Here the axis height 60 mm. ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து 10 mm தள்ளி, அதே மாதிரி இங்கே இருந்தோம் அப்பக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் ட்ரா பண்ணி dimension line trace பண்ணி we need to mention the dimension in the center of the object. And here we need to write final top view, and here final front view. Always in vertical plane front view of the object தான் கிடைக்கும், horizontal plane top view of the object கிடைக்கும். In the bottom you need to write all dimensions are in mm, scale 1:1. கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, a pentagonal pyramid of base side 30 mm, base side 30 mm and அதோட axis length வந்து 60 mm is resting on vertical plane. This is the vertical plane. இந்த vertical planeல இந்த pentagonal pyramid வந்து ரெஸ்டிங் ஆகுது. எப்படி ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, one of its triangular face. ஸோ இந்த triangular face எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த dotted line D and O and C and D, இந்த dotted line இருக்கிற அந்த ஃபேஸ் வந்து அந்த வெர்டிக்கல் பிளேனில் ரெஸ்டிங்கில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அதோட ஆக்சிஸ் with its axis parallel to horizontal plane. இந்த ஆக்சிஸ் வந்து இந்த பெண்டகனல் பிரமிடோட சென்டர் ஆக்சிஸ் இங்கே காமிக்கல, அதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து ஹாரிசாண்டல் பிளேனுக்கு பேரலாக இருக்குது. இது வந்து ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. ஸோ மேலேருந்து ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அதோட டாப் வியூ வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரிசாண்டல் பிளேனில் கிடைக்கும். வெர்டிக்கல் பிளேனில் அந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து ரெஸ்டிங்கில் இருக்கிறதுனால இந்த ஹாரிசாண்டல் பிளேனில் வந்து டாப் வியூவில் பார்க்கும்போது அந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து ஹாரிசாண்டல் பிளேன் அந்த ரெஃபரன்ஸ் லைனில் ஆப்ஜெக்ட் டச் ஆகி இருக்கும்.